வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஆஃபீஸ் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஜெனிஃபர் லோபஸ் தான் இதில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் அடல் காமெடி நிறைஞ்ச ரொமான்ஸ் ட்ராமா. அதாவது ஒரு கம்பெனியோட சிஇஓக்கும் அந்த கம்பெனிக்கு புதுசாக வந்து சேரக்கூடிய ஒரு வக்கீலுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட சிஇஓ தான் நம்ம ஜெனிஃபர் லோபஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் உமனாக இருக்காங்க அண்ட் பயங்கர கெரியர் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. அந்த கம்பெனியில் ஒரு வினோதமான பாலிசி இருக்குது. அதாவது கூட வேலை பார்க்குற யார் கூடயுமே பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான பாலிசி இருக்குது. அந்த கம்பெனிக்கு புதுசாக வந்து சேரக்கூடிய ஒரு வக்கீல் மேலே அந்த சிஇஓக்கு ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படுது. அண்ட் அந்த வக்கீலுக்கும் அந்த சிஇஓ மேலே ஒரு விதமான அட்ராக்ஷன் ஏற்படுது. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிராஜுவலான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது. அது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்னால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுதா, டுவர்ட்ஸ் தெண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெனிஃபர் லோபஸ்க்கு பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வயசுலையும் பீக் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆல்சோ அந்த சிஇஓவா அந்த ரோலுக்கு கச்சிதமாக பொருந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வினோதமான பாலிசி, ஹீரோ ஹீரோயின்குள்ளே ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப், அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகருது, இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியுமா, ஒருவேளை தெரிஞ்சால் என்ன நடக்க போகுது இப்படின்ற மாதிரி எந்த பதட்டமும் இந்த கதையில் ஏற்படவே இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கான காட்சிகள்லாம் வச்சுருந்தாங்க. பட் அதுக்கான சீரியஸ்னஸ் நமக்கு ஃபீல் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஆர்டினரியாக எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஒரு கேரக்டர் ஒருத்தங்களை காட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கைதியை காட்டுவாங்க. ஸோ இவங்களோட ரோல்லாம் நீட்டாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். பட் அதுக்கான இம்பேக்ட் இந்த படத்தில் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன்னியான வேலை வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு ஆவரேஜான ஒரு அடல்ட் ட்ராமா. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட். என்னோட ரேட்டிங் 2.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.